الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஒரு சுருக்கமான காலத்துக்குரியதாக ஒவ்வொருவருக்கும் நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அடியான படைக்கக்கூடிய நேரத்திலேயே முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் இன்ன அஹதகும் லயுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹ், உங்கள் ஒவ்வொருவரும் தாயுடைய கர்ப்பத்திலே நிச்சயமாக 40 நாட்கள் விந்து துளியாக, 40 நாட்கள் அது சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, இன்னும் 40 நாட்கள் சதை கட்டியாக, 4 மாதங்கள் பூர்த்தியாக கூடிய நேரத்திலே சும்ம யுர்ஸலு இலைஹில் மலக், ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். தாயுடைய கர்ப்பத்துக்கு ஒரு மலக்கு அனுப்பப்பட்டு அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அந்த சடலத்துக்கு உயிரை ஊதுகிறார். உயிரை ஊதும் போதே அங்கு 4 விடயங்கள் எழுதப்படுகிறது. அதில் ஒரு விஷயம்தான், உயிர் கொடுத்த இந்த சடலம், இந்த உயிர் கொடுத்த இந்த சடலம் இதிலே இருந்து எப்போது உயிர் கலட்டப்படும், கலட்டப்படக்கூடிய நேரம், காலம், தவணை, அந்த குறிச்ச நேரம், அந்த குறித்த அந்த செகண்ட், அந்த வினாடி அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய முடிவுப்படி உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படி வாழக்கூடிய காலம் வரைக்கும் வாழ்வார்கள். அவர்களுடைய தவணை வந்துவிட்டால், இதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுக்குரிய தவணை, அந்த நொடிப்பொழுது, அந்த நேரம் வந்துவிட்டால், ஃபலா யஸ்தகிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடிப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். குறித்த நேரத்திலே ஒவ்வொருத்தருடைய உயிரும் கலட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. அதத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆல சொல்லி காட்டுறான், குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். யா ரசூலல்லாஹ், மக்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்காக எழுதப்பட்ட மௌத், இன்னல் மௌத்தல்லதீ தஃபிரூன மின், எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, மௌத்தை விரும்ப மாட்டீர்களோ, மௌத்தை வெறுக்கின்றீர்களோ, மௌத்தாக கூடாது என்று நினைக்கிறீர்களோ, அந்த மௌத்தின் பால், அந்த மௌத்தின் பக்கம் நீங்க போய் மௌத்த அடைய வேண்டிய தேவையில்லை. நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கு மௌத் வரும். மவுத் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நேரம்
காலம், இடம், மௌத்தாகக்கூடிய இடம் அதெல்லாம் அல்லாஹ்வினால முடிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்போது அந்த மௌத்து வந்து தான் ஆகும். அதை விட்டு யாருக்கும் தப்ப முடியாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ எங்களுக்கு பக்கத்துல இவ்வளோ இந்த மஸ்ஜிதை சுத்தி கபிரிஸ்தானுடைய அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை பேர் உலகத்திலே வாழ்ந்தார்கள். யாரும் உலகத்திலே நிலையாக நிரந்தரமாக இருந்தது கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த மௌத்தை வைத்துத்தான் இருக்கிறான். அந்த மௌத்துடைய நேரம் வந்துத்தான் ஆகும். வந்தால் போகத்தான் ஓனும். அதுல யாருக்கும் தப்ப முடியாது. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் ரெண்டு கூட்டமாக வாழுகிறார்கள். ஒன்று புத்திசாலிகள், இன்னொன்று முட்டாள்கள். யார் புத்திசாலிகள், யார் முட்டாள்கள்? குர்ஆனுடைய பார்வையிலே பார்ப்போம், ஹதீஸுடைய பார்வையிலே பார்ப்போம். யாரெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மௌத்துக்காக தயாராகுகிறார்களோ, மௌத்துடைய சிந்தனையிலே வாழ்கிறார்களோ, மௌத்துக்கான ஆயத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, மௌத்துக்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்களோ, மௌத்தாகுவதற்காக வாழ வேண்டும். வாழுவோம். ஏன் வாழுவோம்? வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன? வாழ்க்கையுடைய இலக்கு என்ன? வாழ்க்கையுடைய கோல் என்ன? ஹதப் என்ன? வாழ்க்கையுடைய இலக்கு என்ன? மௌத்தாக வேண்டும். மேலானவர்களே, மௌத்துக்காக வாழுவோம். எப்படிப்பட்ட மௌத்து தெரியுமா? மௌத் அது ஆசை வைத்தாலும் ஆசை வைக்காவிட்டாலும் அந்த உரிய நேரத்திலே தான் வரப்போகுது. அதுக்கு முன்னால மௌத்து வாரதில்லை. ஆனால் அந்த மௌத்தை விரும்புவோம், மௌத்துக்காக வாழுவோம், மௌத்துக்காக தயாரிப்போம். கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், மன் அக்கியசுன் நாஸ், மக்களில் மிகப்பெரிய புத்திசாலியார், மிகப்பெரிய அறிவாளியார் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள்ல புத்திசாலி யாரு தெரியுமா? மக்களுக்கு மத்தியிலே பலரை புத்திசாலியாக சொல்வார்கள். அவனை பாருங்க, அவன் சாதாரணமான குடிசை வீட்டில் வாழ்ந்தவன், சின்ன வயதுதான், வாலிப பருவம் தான். இன்றைக்கு ஒரு பெரிய மாடி வீடுக்கு சொந்தக்காரனாக, இத்தனை காணி பூமிக்கு சொந்தக்காரனாக, இத்தனை வாகனத்துக்கு சொந்தக்காரனாக, இவ்வளவு பெரிய தொழில் வாய்ப்புக்கு சொந்தக்காரனாக சிறு பருவத்திலே, சிறு வாலிபத்திலே இவன் மாறிவிட்டான். புத்திசாலி என்று மக்கள் சொல்வார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களில் மிகப்பெரிய புத்திசாலி யார் தெரியுமா? யார் அக்ஸருஹும் லில் மௌத் இஸ்திஅதாதா வ அக்ஸருஹும் லில் மௌத் ஸிக்ரா, யார் உலகத்திலே வாழும் காலத்திலே மௌத்துக்காக அதிகம் தன்னை தயார்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. மௌத்துக்காக தன்னை தயாராக்க வேண்டும், மௌத்தை பற்றி அதிகமாக பேச வேண்டும். மௌத்தை அதிகமாக பேசக்கூடியவர்கள், ஞாபகம் செய்யக்கூடியவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், எல்லா இன்பங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எப்படியும் வாழலாம். ஏழையாக வாழுவது பிரச்சனை அல்ல, கஷ்டத்தோடு வாழுவது பிரச்சனை அல்ல. ஏழ்மையிலே, சிரமத்திலே, குடிசை வீட்டிலே, பசியிலே, பட்டணியிலே, வறுமையிலே, சிரமத்திலே, கிழிந்த ஆடையுடன், சிரமமான நிலைமையுடன், பசியான உடலுடன் வாழுவது பிரச்சனை அல்ல, அது ஒரு பிரச்சனையானதல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்கள் உலகத்திலே கஷ்டத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், சிரமத்தோடு காலங்களை கழித்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையான ஒன்று அல்ல. பிரச்சனை என்ன தெரியுமா? வாழ்க்கையின் கடைசி நாள் பிழைத்து விடக்கூடாது. வாழ்க்கைக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறது, வாழ்க்கைக்கு ஒரு இறுதி நாள் இருக்கிறது. அது எந்த நாள்? அதுதான் உலகத்திலே அவங்களை சந்திக்கிறோம், இவங்களை மீட் ஆகிறோம், ஒரு மீட்டிங் கொண்டு போடுறோம், 4 பேரை பேசுவோம், கதைப்போம். நாலு யார் அடியானும் சந்திக்கிறான். நான் இந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய, இந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதுக்கென்று சொல்லி ஆடை அணிந்து தயாராகி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சந்தித்த நேரங்கள்ல அவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து நாங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் என்று சொல்வதை பெருமையாக நினைத்து அதற்காக வாழ்க்கையிலே எத்தனையோ தயாரிப்புடன் சந்தித்திருக்கிறோம். மேலானவர்களே, உண்மையான சந்திப்பு என்ன தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிறது, அதுதான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சாதாரணமாக வாழ்ந்தவர்கள்,
உலகத்திலே மிக சாதாரணமாக வாழ்க்கையை அமைத்தவர்கள் மிக சாதாரணமாக ஆகுலு கமா யாகுலுல் அப்து, சாப்பிட்டாலும் நான் ஒரு அடிமையை போல சாப்பிடுவதை விரும்புகிறேன் என்று சொன்னவர்கள் துஆ கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், உலகத்திலே என்னை ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, என்னை மிஸ்கீனாக மௌத்தாக்குவாயாக, மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே கியாமத்துடைய நாளிலே என்னை எழுப்பாட்டுவாயாக. மிஸ்கீன் என்று சொல்வது பணம் கேட்டு திரியக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு நாம் மிஸ்கீன் என்று பெயர் வச்சிருக்கிறோம். மிஸ்கீன் என்று சொன்னால் சல்லி கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு சொல்ற வார்த்தை அல்ல. மிஸ்கீன் என்றால் சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். சாதாரணமாக வாழுவோம், பிரச்சனை இல்ல. உலகத்துல சொன்னாங்க உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், நீங்க உலகத்துல உங்களை விட சாதாரணமான வாழக்கூடிய மக்களை பாருங்க, அவர்களோட பழகுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய பார்த்து, உங்களை நீங்க மிஸ்கீன்களோட நீங்க ஆக்கிக்கோங்க, உலகத்துல பிரச்சனை இல்ல. ஆனால் மௌத்தாக கூடிய நாள் மிஸ்கீனாக மௌத்தாகுவோம் என்று சொன்னால் உலகத்திலே சாதாரணமாக மௌத்தாகுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே மிஸ்கீனாக இருக்க முடியாது. அந்த நாள் சிரித்த நாளாக இருக்க வேண்டும், சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும். அதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆখিরাஹு வ கைர அமலி خواتمஹு وجعل خير ايامي يوم نلقاك. யா அல்லாஹ், எனக்கு வாழ்க்கையில் கடைசி பகுதியை சிறந்த காலமாக நீ ஆக்கி தருவாயா. வாழ்க்கையில் கடைசி காலம் சிறந்த காலமாக ஆக வேண்டும். மேலானவர்களே, வாழ்க்கையில எப்படி காலங்கள் கடந்தாலும் பாவத்திலே வாழ்க்கையை கழித்த எத்தனையோ பேருடைய கடைசி காலம் சிறந்ததாக ஆகிவிட்டது. அவர்களை அல்லாஹ் நல்லவர்களாக அல்லாஹ் மௌத்தாக்கி இருக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி தருணம், வாழ்க்கையில் கடைசி பகுதி சிறந்த காலமாக ஆக வேண்டும். இன்னும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடைசி அமல் சிறந்த நாளாக சிறந்த அமலாக ஆக வேண்டும். வஜஅல் கைர அய்யாமி யௌம நல்காக். யா அல்லாஹ், வாழ்க்கையில் கடைசி நாள் அதுதான் உன்னை சந்திக்கக்கூடிய நாள், உன்னை சந்திக்கக்கூடிய நாள். அந்த நாள் சிறந்த நாளாக ஆக வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே உலகத்திலே இருந்து ரெண்டு கூட்டமாக மக்கள் பிரிந்து விடுவார்கள். ஒரே குடும்பத்திலே சில நேரம், ஒரே ஊரிலே சில நேரம், ஒரே இடத்தில் இருந்தவர்கள் சில நேரம் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விடலாம். ரெண்டு வாயில் இருக்கிறது, ரெண்டு வாசல் இருக்குது அல்லாஹ்வை போய் சந்திப்பதற்காக. ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரீஹ், ஓய்வு பெற்றவராக உலகத்திலே இருந்து வெளியாகுகிறார். உலகத்திலே இருந்து ஓய்வு பெற்றவராக. என்ன ஓய்வு சொன்னாங்க? அது என்ன ஓய்வு தெரியுமா? யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். உலகத்திலே கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், நோவினைகள், உலகத்துடைய கவலைகள், சஞ்சலங்கள், உலகத்துடைய சிரமமான நிலைமைகள், உலகத்துல பட்ட கஷ்டம், உலகத்துல பட்ட நோவினை, வேதனை, சிரமம், மேலானவர்களே, கவலை, துன்பம், துயரம், எல்லாத்தில இருந்தும் இலா ரஹ்மத்தில்லாஹ் மௌத்தாகிறார். எங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவர் போய் சேருகிறார். அவருடைய மௌத் சந்தோஷமானது, அவருடைய மௌத் மகிழ்ச்சிகரமானது. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا. இந்த ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தவர்கள். உறுதி என்றால் என்ன? இஸ்திகாமத் என்று சொன்னால் என்ன? உலகத்துடைய நிலைமைகளை கண்டு எங்களுடைய ஈமான் தளரக்கூடாது. கவலையாக, கஷ்டமாக, சிரமமாக, பிரச்சனையாக, நெருக்கடியாக, வறுமையாக இருக்கும் போது எந்த ஈமான், எந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கிறதோ, லாபமான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான நேரத்திலும் அந்த ஈமானை விட்டு கொடுக்க கூடாது.
வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும், எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், எங்கு பயணித்தாலும், என்ன கட்டத்திலும் எனக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை சந்தோஷப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என்ற அல்லாஹ் சந்தோஷப்படணும், என்ற அல்லாஹ் திருப்தி அடையணும், என்ற அல்லாஹ்ட விருப்பம் கிடைக்கணும். என்ற கல்யாணத்துல, என்ற குடும்ப வாழ்க்கையில, என்ற புள்ள குட்டிகள் இடத்துல, என்ற மனைவி மக்கள் இடத்துல, எங்களது சந்தோஷமான அதாவது கூட்டங்கள்ல, எங்களுடைய வீட்டுல, எனது வாகனத்துல, எனது வியாபாரத்துல, எனது கொடுக்கல் வாங்கல்ல, எனது கூட்டு வாழ்க்கையில, எனது தனி வாழ்க்கையில அல்லாஹ்வை கோவித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்க்கை அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும். யார் யாருக்காக வாழ்கிறோம், யார் யாரையோ சந்தோஷப்படுத்துவதை வாழ்க்கையின் இலக்காக ஆக்கிக் கொண்டோம். ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, குடும்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் கூட்டாளிமார்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களோட படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களோட அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, யார் யாருக்காகவோ, யார் யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டியோ வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களை சிரமப்பட்டு கடன் எடுத்து கடன் பட்டு சிரமப்பட்டு செலவழித்து வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்க்கையிலே எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்திகாமத் என்று சொன்னால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏன் ரப்பு அல்லாஹ் அவனை திருப்திப்படுத்துவதை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நிலைமை வந்தாலும் எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்? என் ரப்பு அல்லாஹ் வேண்டும், அவனை அடைய வேண்டும், அவனுடைய திருப்தி வேண்டும், அவனுடைய சந்தோஷம் வேண்டும், அவனுடைய சந்திப்பு சிறப்பாக அமைய வேண்டும். அதற்காக வாழுகிறேன். எதையும் விட்டுக் கொடுப்பேன், அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதையும் இழப்பேன், அதை இழக்க மாட்டேன். அது வாழ்க்கையின் இலக்கு, அது வாழ்க்கையுடைய கோல், அதுதான் வாழ்க்கையுடைய என்னுடைய குறிக்கோள். அதுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். யார் அப்படி வாழ்கிறார்களோ லேசி இல்ல மேலானவர்களே. கஷ்டம், சிரமம், பல பேச்சுக்கள் கேட்க வேண்டியது வரும். பலரோடு முறிச்சு கொள்ள வேண்டிய நிலைமை சில நேரம் உண்டாகலாம். பலரோடு பலவிதமான இன்னல்களுக்கு, குத்து வார்த்தைகளுக்கு சில நேரம் முகம் கொடுக்க வேண்டியது வரலாம். பலவிதமான கஷ்டங்களோடு போக வேண்டியது வரலாம். ஆனால் யார் அதை பிடிச்சு நிற்பார்களோ, உறுதியாக இருப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? அவர் எங்கு மௌத்தாகலாம், ஹாஸ்பிட்டல்லையா, ஐசியூலையா, ஆக்சிடென்ட்லையா, ரோட்டு நடுவுலையா, பிரச்சனையே இல்ல. கடல்ல தாண்ட மௌத்தாகினா என்ன, ஆகாயத்துல வெடித்து மௌத்தாகினா என்ன, அவருடைய சக்கராத் எப்படிப்பட்ட சிறப்பான சக்கராத் தெரியுமா? மேலானவர்களே, تتنزل عليهم الملائكة மலக்குமார்கள் சங்கலிக்கோர்வையாக ததனஸ்ஸல் என்று சொன்னால் ஒரே அடியாக மலக்குகளின் கூட்டம் இறங்குவது அல்ல, அடுத்து அடுத்து மலக்குகள் வருவார்கள். வந்து சொல்வார்களாம் அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய அவரை பார்த்து, லா தகாஃபூ வலா தஹ்ஸனூ, கவலைப்படவானாம், பயப்படவானாம். லா தகாஃபூ, பயப்பட வேண்டாம், பயப்படவானாம். இந்த நிலைமையை கண்டு கவலைப்படவானாம். உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய ரூஹை எடுத்துக் கொண்டு போவாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய கஷ்ட நஷ்டத்திலே இருந்து ஓய்வு பெறக்கூடிய மவுத் இருக்கிறதே மேலானவர்களே, அதை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மவுத் ஒரு அன்பளிப்பே. நல்லடியார்களுக்கு மவுத்து விருப்பமானதே. மவுத்தை வெறுக்கக்கூடிய நிலைமை உண்டாகிவிட்டால் உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, உடம்பு சூடா இருக்குது, பிரஷர் கூட இருக்குது, டயபெட்டிக் கூட இருக்குது, அடிக்கடி தண்ணி தாகம் வருவது, உடம்பு நோயில இருக்குது. மேலானவர்களே, உடலுடைய நோயை கண்டுபிடிப்பது போல உள்ளத்துடைய நோயை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிதான் மவுத்துடைய வெறுப்பு உள்ளத்திலே இருக்கிறதா, உலகத்துடைய மோகம் உள்ளத்திலே இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்திலே வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் வந்திருக்கிறது.
வஹன் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்டான். வஹன், யாருடைய வஹன் உள்ளத்திலே வஹன் உண்டாகி விடுமோ அவர்கள் தான் இந்த பூமிக்கு மேலால் வெள்ளத்திலே மிதக்கக்கூடிய சக்கைகளை போல. அப்படின்னா வெள்ளம் வந்துட்டா பூமியில இருக்கிற ஊத்தைகள் எல்லாம் அப்படி மிதந்துடும். அந்த மிதக்கிற ஊத்த உறுதியானதல்ல, பலமானதல்ல. எந்த பக்கம் வெள்ளம் அடித்து போவோமோ, தண்ணி போவோமோ, அந்த பக்கம் எல்லாம் சாய்ந்து விடும், அப்படியே ஓடிவிடும். பலமான உறுதியானதல்ல. இத மாதிரி உலகத்துல வாழக்கூடிய மக்கள் ஃபித்னாக்கல்ல, ஃபசாதுகள்ல மாட்டி உலகத்துல தளர்ந்து கொண்டிருப்பார்கள். யாரு? முஸ்லிம்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் பாத்திலையும் வலாலத்திலையும் ஃபித்னாலையும் ஃபசாதிலையும் போய் சிக்கிக் கொள்வார்கள், உறுதியா இருக்க மாட்டார்கள். வஹன் என்ற நோய் உள்ளத்திலே வந்து விட்டால் என்ன வஹன் என்று கேட்டாங்க. வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொன்னால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு சொன்னாங்க, வஹன் என்றா ரெண்டு அடையாளம் வந்தா வஹன் வந்திருக்குது. கெட்ட நோய், கேன்சரை விட மோசமான நோய். உடலுக்கு கேன்சர், உடலுக்கு ஹார்ட் அட்டாக், உடலுக்கு பயங்கரமான ஒரு வைரஸ் தொத்திக் கொள்வது, மக்கள் பயப்படுவதை போன்று உள்ளத்துக்கு அதை விட பயங்கரமான நோய் வந்திருக்கிறதா பரிசோதித்து பார்ப்பதற்காக ரெண்டு அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். ஒன்று சொன்னார்கள், அவருடைய உள்ளத்துல ஹுப்புத் துனியா, துனியாவுடைய மோகம் இருக்கும், துனியாவுடைய ஆசை இருக்கும். உள்ளத்திலே துனியாவுடைய ஆசை மிகைத்து போயிருக்கும். கராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு மௌத் இன்பமானது, மௌத் விருப்பமானது. துஹ்ஃபத்துல் முஃமினில் மௌத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லடியாருக்கு, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய துஹ்ஃபா, காணிக்கை, அன்பளிப்பு. அன்பளிப்பா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு தான் அவருடைய மௌத்தாக இருக்கிறது. ஏன்? மௌத்தோடு சந்தோஷத்தின் வாயில் திறந்துவிடும், துக்கத்தின் வாயில் மூடப்பட்டுவிடும். சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே வாழலாம். மௌத்துக்கு பின்னால் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுவார். சாலிம் ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய நீண்ட பைத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, மதா தஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும் ويفرح مشتاق إذا جمع الشمل. அல்லாஹ்வுடன் முனாஜா செய்கிறார்கள், சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் எப்போது சந்திப்பு இருக்கிறது யா அல்லாஹ். மதா தஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும், யா அல்லாஹ், எப்போது எனக்கும் உனக்கும் உள்ள சந்திப்பு இருக்கிறது யா அல்லாஹ். உன்னை சந்திக்க வேண்டும், உன்னுடன் பேச வேண்டும், உன்னுடன் கதைக்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும், உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யார் யாரை நேசிக்கிறார்களோ அந்த நேசத்துக்குரியவரை சந்திப்பதுதான் வாழ்க்கையின் இறுதி இலக்காக, கடைசி சந்தோஷமாக இருக்கிறது. அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருப்பது போன்று அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ்வை சந்திப்பது வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதிப்பான பயங்கரமான மௌத் இருக்கிறதே, வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். வாழ்ந்து வேலல்ல மேலானவர்களே, மௌத்து பிழைச்சிருச்சு என்று சொன்னா, வாழ்க்கையில எங்க தப்பியும் வேலல்ல, மௌத்து பிழைச்சிருச்சு என்று சொன்னா, வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து வேலல்ல. என்னிடத்துல வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, சல்லி பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல திறமைகள் இருக்கிறது, நல்ல அனுபவங்கள் இருக்கிறது, நல்ல நுணுக்கங்கள் இருக்கிறது. எதுவுமே எதற்கும் உதவாததாக மாறிவிடும். எப்போது தெரியுமா? வாழ்க்கையிலே மௌத்து பிழைத்து விடும் என்று சொன்னால், மௌத்து பிழைத்து விடக்கூடாது. கெட்ட மௌத்து, கெட்ட முசீபத்தான மௌத்து, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மௌத், மௌத்துடைய நாள் அல்லாஹ்வை வெறுக்கக்கூடிய நாளாக. மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹ். யார் உலகத்திலே வாழும் காலத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். மேலானவர்களே, மௌத்து அல்லாஹ்வை சந்திப்பது விருப்பமாக மாறுமாக இருந்தால் மௌத்தாகுவது விருப்பமாக மாற வேண்டும். இன்னும் ஒன்றையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தை விரும்புங்க, ஆனா உலக கஷ்ட நஷ்டங்களுக்காக மௌத்தை விரும்ப வேண்டாம். லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத பிதுர்ரின் அஸாபா. உங்களில் ஒருவர்
தனக்கு வந்த கஷ்டத்துக்காக, சிரமத்துக்காக, பிரச்சனைக்காக மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம். மௌத்தை ஆசை வைக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கிறது விருப்பமாக மாறுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வை சந்திக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், ஜன்னத்துடைய வாழ்க்கை வேணும். அதுக்கு தான் மௌத்த ஆசை வைக்கணுமே தவிர உலக பிரச்சனைகளுக்கு மக்கள் சொல்றாங்களே, இந்த மண்ட குத்தா வாழ்றதை விட மௌத்தாவுறது நல்லம் என்று சொல்லி மக்கள் பேச்சுக்கு சொல்வார்களே, இப்படி இருக்கிறதை விட மௌத்தாவுறது நல்லம் என்று சொல்வார்களே, அதே புகழத்தக்க விருப்பம் அல்ல, புகழப்பட வேண்டிய மௌத்துடைய விருப்பம் அல்ல. மௌத்து கஷ்டத்துக்காக விரும்புறதில்லை. கஷ்டத்தை முகம் கொடுப்போம், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், பொறுமைக்கு அல்லாஹ் கூலியை தருவான். மேலானவர்களே, இதெல்லாம் இந்த சொர்க்கம் தயாராகுது. கஷ்ட நஷ்டத்துக்காக அல்ல மௌத்தை விரும்ப வேண்டும், ஈமானுடைய உணர்வுக்காக. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையிலே மௌத்துக்காக தயாராகுவோம். வாழ்க்கையில் இவ்வளவு பகுதி கடந்து விட்டது. அன்பின் வாலிபர்களே, எங்களை போன்ற எத்தனையோ வாலிபர்கள் அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டார்கள். முதியவர்களே, 40 கடந்து விட்டால், 40 கடந்து விட்டால் மௌத்துடைய சிந்தனை உறுதியாக வேண்டும். தாடி பழுத்திருச்சீண்டா, முடி பழுத்திருச்சீண்டா, அலம் யஅதிகும் நதீர், அலம் யஅதிகும் நதீர், உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் வரவில்லையா என்று கேட்பார்களாம் மலக்குமார்கள் கியாமத்துடைய நாளையில. யார் வந்தாங்க எச்சரிக்கை செய்ய? பல கருத்துக்கள் இருக்குது தஃப்சீருடைய உலமாக்களிடத்துல. அதுல சிலருடைய கருத்து, ஒவ்வொரு பழுத்த முடியும் நதீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது, அடியானே நீ மௌத்துக்கு தயாராக. 40 கடந்து 50 கடந்து 60 கடந்து காலம் கடந்து போய் உலக ஆசையும் உலக மமதையும் மௌத்துடைய வெறுப்பும் இன்னும் இல்லாமலாகவில்லையா? பயங்கரமான கட்டத்தில் இருக்கின்றேன், இன்னும் உலகம் என்னை குடிக்கொண்டிருக்கிறதா? பயங்கரமான கட்டத்தில் இருக்கின்றேன். திரும்புவோம் அல்லாஹ்வின் பக்கம். வாலிபர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். முதியவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். ரப்பின் பக்கம் கவனத்தை உண்டாக்கிக் கொள்வோம். மௌத்துக்காக தயாராகுவோம். கடன்களை கொடுத்து, கடன்களை அடைத்து, ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தலையில கையை வச்சுட்டாங்க. சொன்னாங்க, மாஸா மாஸா உன்ஸில மினத் தஷ்தீத், இன்னும் கடினமான விஷயங்கள் எல்லாம் இறங்கி இருக்குது. சஹாபாக்கள் ஒன்றுமே பேச இல்ல, அப்படி வியச்சு பேசிட்டாங்க. அடுத்தது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன அவ்வளவு பயங்கரமான விஷயம்? சொன்னாங்க, கடண்ட விஷயத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு காத்தல ثم قتل ثم أحيي ثم قتل ثم أحيي ثم قتل, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டு திருப்பி எழுப்பப்பட்டு திருப்பி ஷஹீதாக்கப்பட்டு கிடைக்காதபடி கிடைச்சன்னு வைங்க, திருப்பி ஷஹீதாக்கப்பட்டு திருப்பி எழுப்பப்பட்டு 3 தடவை ஷஹாதத்து தான் கிடைச்சாலும் அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். அவரது மேல கடன் இருக்குமாக இருந்தா ஹத்தா யுக்தா தைனுஹு, அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் என்று சொன்னார்கள். பயங்கரமானது. கடனை அடைப்போம், குடும்பத்துடன் கடைப்போம், கோப தாபங்களை முடித்துக் கொள்வோம், மௌத்துக்காக தயாராகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.